நருட்டோ உசுமாக்கி உடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. அண்ட் இந்த வீடியோவை நான் பார்ட்டா போடலான்னு இருக்கேன். சோ யாராச்சும் நருட்டோ ஃபேன் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அப்கமிங்ல இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன்ஸ் பார்ட் வந்துனே இருக்கும். இந்த வீடியோல நருட்டோ உசுமாக்கியோட லைஃப பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி இவன் ஷினோபி வேர்ல்டுல பீஸ நிலநாட்டினான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷினோபிஸ் எல்லாமே பீஸ நிலநாட்டணும்னு நினைச்சாங்களே தவிர அவங்களால பண்ண முடியல. பட் நருட்டோவால முடிஞ்சது. சோ நருட்டோ சின்ன வயசுல இருந்து தன்னோட வாழ்க்கையை தனிமையில மட்டும்தான் வாழ்ந்துன்னு இருக்கான். சோ நருட்டோ பிறக்கும் போதே ஜின்ஜுரிக்கியா இருந்ததுனால அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே நருட்டோவை பிடிக்காது. அண்ட் அவங்க தன்னோட குழந்தைகளையும் நருட்டோ இருந்து தள்ளியே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி நருட்டோக்கு ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. அது யாருன்னா ஷிகமாரு அண்ட் ஜோஜி. நருட்டோ ஊர்க்காரங்க மத்தியில எப்படியாவது நம்மளும் இருக்கிறோன்றத காட்டணும்ன்றதுக்கோசம் அவன் ஏதாச்சும் ஒரு துருத்துருன்னு சொல்லிட்டு பண்ணினே இருப்பான். என்னன்னா ஊர் மக்களை வெறுப்பேத்துறது, அவங்க கிட்ட ஏதாச்சும் வாழுத்தனமான விஷயங்கள் பண்றது, பேப்பரால் செய்யப்பட்ட ஸ்டோன் ஃபேஸ் மேல பெயிண்டிங் அடிக்கிறது, இப்படி எல்லாம் வாழுத்தனம் பண்ணின்னு இருந்தான். நருட்டோ வெறும் வாழுத்தனம் மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணின்னு இருந்தான். எப்படின்னா ஹினாத்தாவை கிண்டல் பண்ற பசங்கள்ட்ட இருந்து அவளை காப்பாத்துறது. பட் இதெல்லாம் நடக்கிறப்ப நம்ம நருட்டோவை பாக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறப்ப ஹினாத்தா நருட்டோவை கவனிக்க ஆரம்பிப்பா. ஆனா நம்ம நருட்டோ சக்குராவை லைக் பண்ணுவான். இதெல்லாம் போயின்னு இருக்கும் போது நருட்டோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா சாஸ்கேவும் நம்மள மாதிரி தனிமையிலே இருக்கிறான். சோ அதனால நம்ம நருட்டோ என்ன நினைப்பானா, சாஸ்கேவும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. பட் சக்குரா சாஸ்கேவை லைக் பண்ணுவா. அதனால நருட்டோ சாஸ்கேவை தன்னோட ரைபல் ஆக்கிக்குவான். அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஷேடோ க்ளோன் ஜூசுக்குல பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனா நம்ம நருட்டோ ஷேடோ க்ளோன் ரொம்ப நல்லா பண்ண மாட்டான். அதனால நருட்டோவால கிராஜுவேட் ஆக முடியாது. நருட்டோவை மேனிபுலேட் பண்ற மிசுகி யாருன்னா நருட்டோவோட டீச்சரான இரோகா சென்சேயோட ஃப்ரெண்ட். நருட்டோ த்ரூ சீக்ரெட் ஸ்க்ரோல திருட வச்சிருவான். ஏன்னா நருட்டோ கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் ஸ்க்ரோல அவன் திருடிக்கலான்றதுக்கோசம் அண்ட் அவன் மேல யாருமே சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்கோசம் இருக்கா நருட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த சீக்ரெட் ஸ்க்ரோல கேட்பான். ஆனா நம்ம நருட்டோ தரத்துக்கு மறுத்துருவான். ஏன்னா நருட்டோக்கு புரிய வந்துரும் இவன் இருக்கா சென்ஸ்ல இல்லன்னு சொல்லிட்டு. மிசுகி இந்த விஷயத்துக்கோசம் நம்ம நருட்டோவை பாராட்டுவான் அண்ட் அவனோட ஒரிஜினல் சுயரூபத்துக்கு வருவான். அண்ட் மிசுகி நருட்டோவை பார்த்து ஒரு பெரிய ஷிருக்கினை தூக்கி வீசுவான். அந்த நேரமா பார்த்து ரியல் நெருக்கா நம்ம நருட்டோக்கு முன்னாடி நின்றுவான். அண்ட் அந்த ஷிருக்கன்ல இருந்து நம்ம நருட்டோவை காப்பாத்திடுவான் ரியல் நருக்கா. அண்ட் நருட்டோவை பார்த்து நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அண்ட் அந்த நேரம் நம்ம நருட்டோ ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். அண்ட் மிசுகி இரோகாவை பார்த்து கேட்பான், அந்த பேயான 9 tail fox நருட்டோவை ஏன் காப்பாத்துற? அதுக்கு பதில் இருக்கா சொல்லுவான், நருட்டோ என்னதான் பேய்த்தனமா இருந்தாலுமே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். தன்னைத்தானே ஒரு நல்ல மனுஷனா மாத்திக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணின்னு இருக்கான். அண்ட் அவனும் ஒரு சிடல் லீஃப் வில்லேஜோட பர்சன் தான். தன்னோட டீச்சரோட வாயில இருந்து தன்னை பத்தி ஒரு நல்ல விஷயம் கேட்கும் போது நம்ம நருட்டோ எமோஷனல் ஆயிடுறான் அண்ட் அழ ஆரம்பிச்சிடுறான். சோ டீச்சரை காப்பாத்தியே ஆகணும்ன்றதுக்கோசம் தன்னோட ஷேடோ க்ளோனை நிறைய உருவாக்கிடுறான். அந்த இடத்துல மிசுகி நருட்டோவோட இவ்வளவு க்ளோன்ஸ் பார்த்ததுமே அவன் பயந்துடுறான் அண்ட் தோல்வியை ஒத்துக்கிறான். அண்ட் நருட்டோ சீக்ரெட் ஸ்க்ரோல தர்டோக்காக கொடுத்துறான். அண்ட் நெக்ஸ்ட் டே ரெமன் ஷாப்ல இருக்கா சென்ஸ் நருட்டோக்கு ஒரு சின்ன ரெமன் டீட் கொடுக்க அண்ட் நருட்டோக்கு மறைமுகமா ஃபீட்பேக் கொடுக்கறதுனால அவனை கிராஜுவேட் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து பார்ட் 2ல நம்ம எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணலாம். சோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியாக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.